Hi hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோ நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா உங்களுக்கு டிசம்பர் 31 ஓட கடைசி டேட்டா வந்து கொடுத்திருக்காங்க. எதுக்கு அப்படினு கேட்டிங்கனா ஆதாரையும் பானையும் லிங்க் பண்றதுக்கான டைம் இதுவரைக்கும் தான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாகவே இந்த ஒரு டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போதைக்கு டிசம்பர் 31 ஓட கடைசி டேட்டா இதை லிங்க் பண்றது வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா எல்லாருமே ஆதாரையும் பானையும் சேர்த்து லிங்க் வந்து பண்ணிருக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க. இது வரைக்குமே பானை ஆதார் லிங்க் பண்றதுக்கு முதல் விஷயமா உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருந்தாங்க. அதற்கு பிறகு 2023 ஜூனுக்கு அப்புறம் யாரெல்லாம் இந்த ஆதாரையும் பானை லிங்க் பண்றீங்களோ அவங்களுக்கு 1000 rupees ஃபைன், அதாவது 1000 ரூபாய் என்ற ஒரு அபராதத்தை வந்து போட்டு இப்போ நம்ம லிங்க் பண்ண வேண்டியது இருக்குது. இதற்கு பிறகு வந்து நீங்க ஒரு வேளை பேன் கார்டையும் ஆதாரம் லிங்க் பண்ணலாம், என்ன நடக்கும்னா கண்டிப்பா உங்களுடைய பேன் வந்து டீஆக்டிவேட் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா எல்லாருமே யாரெல்லாம் வந்து இந்த ஆதார் பேனை லிங்க் பண்ணாம இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. நானும் என்னோட சேனல்ல ரெகுலரா இந்த வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கேன். எப்படி லிங்க் பண்றது, இந்த டேட்லாம் எப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க, எது வரைக்கும் இருக்கு. கண்டிப்பா வந்து இந்த ஆதார் பேனை லிங்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா இன்னுமே நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயமே தெரியாம வந்திருக்கு. அதாவது இந்த பேனோ ஆதார் லிங்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமே தெரியல. ரூரல் பக்கம் இன்னும் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரியாம இருக்கு. கண்டிப்பா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஆதாரையும் பேனையும் கம்பல்சரியா வந்து லிங்க் வந்து பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் உடைய ஒரு ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆதார் பேனல் லிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ்ல செக் வந்து பண்ணிட்டு ஒருவேளை லிங்க் ஆக இருந்தா நீங்க ஒரு 1000 rupees ஃபைன் கட்டி இதை வந்து லிங்க் பண்ணணும். அதற்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய சிக்கல் ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதாவது பேனும் ஆதாரும் நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்டா வந்து இருக்கணும். ஒருவேளை மாத்தி இருந்தா உங்களுக்கு இந்த பேன் ஆதார் லிங்க் வந்து ஆகாது. அதற்கான ப்ராசஸே நான் என்ன அப்படிங்கறது வந்து நான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சிடும்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ணணும் அப்படின்னா தாராளமா நீங்க Chrome browser ஓபன் பண்ணிட்டு நீங்க e-filling-ன்ற வெப்சைட் மூலமா நீங்க லிங்க் ஆயிருக்கா இல்லையாங்கிற ஸ்டேட்டஸை நம்ம வந்து செக் வந்து பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்க அது பாத்தீங்கன்னா e-filling அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைப் பண்ணிக்கங்க. e-filling போட்டீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஹோம் பேஜ் வரும். அதை ஓபன் பண்ணிக்கங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைட்ல கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா அப்படின்னா கீழே லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்க பேன் கார்டுடைய நம்பரையும் ஆதார் கார்டையும் நம்ம போட்டு உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் லிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு லிங்க் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் சர்ச் பண்ணும்போது லிங்க் ஆதார்னு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ எனக்கு லிங்க் ஆகலை அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் இந்த லிங்க் ஆதார்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதாரையும் பேனையும் இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம போட்டுக்கணும். ஸோ இந்த இடத்துல உங்கள் பேன் கார்டு நம்பரையும் ஆதார் கார்டுடைய நம்பரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம வந்து என்டர் பண்ணுற மாதிரி வரும். கரெக்டாக வந்து உங்கள் பேன் கார்டு நம்பரையும் ஆதார் கார்டு நம்பரையும் போட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வேலிடேட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டினியூ டு பே த்ரூ இ-பே டேக்ஸ்னு வரும். இந்த ஆப்ஷன் வந்தால் மட்டும் தான் உங்களால் வந்து லிங்க் பண்ண முடியும். இதற்கான அமௌண்ட்டு 1000 ஃபைன் அப்படிங்கிறதையும் வந்து மேலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை கரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டு கண்டினியூ டு பே வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் இ-பே டேக்ஸ்னு வந்து ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்கள் பேன் நம்பர் 2 டைப் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து போட்டுக்கிட்டு கீழே உங்கள் மொபைல் நம்பரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி வரதுக்காக நம்பரை வந்து போட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகியிருக்கும். இதில் உங்களுக்கு 15 minutes இந்த ஓடிபி வேலிடேஷன் ஆகிறதுக்கு 3 times நீங்கள் வந்து பார்த்தீங்க நம்பரை ரீசெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஓடிபி போட்டு கண்டினியூ அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குங்க. இப்போ உங்களுக்கு இந்த பேனில் உங்களுக்கு என்ன நேம் இருக்குது அப்படிங்கிறதுல வந்து கரெக்டாக வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் ஓடிபி போட்டுட்டு உள்ள என்டர் ஆனால் இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். அதை வந்து கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. அதில் நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நியூ பேமெண்ட் வரும். அசஸ்மெண்ட் இயர், அதே போல் டைப் ஆஃப் பேமெண்ட்னு சொல்லிட்டு இந்த அசஸ்மெண்ட் இயரில் நீங்கள் 2004 2005 வந்து கிளிக் வந்து பண்ணிங்க. அதே போல் டைப் ஆஃப் பேமெண்ட்டில் உங்களுக்கு
கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதர் பேமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு 500 இருக்கும். அதை வந்து சூஸ் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு சப்டைப் பேமெண்ட்னு கேட்டிருப்பாங்க. இதில் வந்து ஃபீ ஃபார் டிலே இன் லிங்கிங் பேன் வித் ஆதார்னு இருக்கும். அதை வந்து கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்குங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 பே பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஜஸ்ட் கண்டினியூ அப்படின்னு வந்து கொடுத்துருங்க. இதில் உங்களுக்கு எந்த பேமெண்ட் மெத்தட் வேணுமோ நீங்கள் வந்து கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்து இந்த பேமெண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் பார்த்து இதில் கரெக்டாக வந்து பே நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த பே வந்து பண்ணிவிடுங்க. ஸோ அதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் அக்ரி பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். சப்மிட் டு பேங்க் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் சக்ஸஸ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்துருக்கும். ஸோ கரெக்டாக உங்கள் பேர் இதெல்லாம் வந்து கரெக்டாக இதில் கொடுத்துருப்பாங்க. அதை பிரிண்ட் எடுத்து உங்கள் கையில் வந்து வச்சுக்கிங்க. இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு PDF வந்துருக்கும். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் என்ன செய்யலாம்னு கேட்டிங்க அப்படின்னா மறுபடியும் பேமெண்ட் பண்ண பிறகு இந்த லிங்க் ஆதார் வந்து உடனே வந்து கிளிக் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிறது ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு டைம் எடுத்துக்கும். ஸோ அதன் பிறகு இந்த பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் உங்களுடைய பேனையும் ஆதாரையும் வந்து கொடுத்து வேலிடேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யுவர் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ கொடுத்து ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து கண்டினியூ வந்து கொடுத்துங்க. கண்டினியூ வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேனும் ஆதாரையும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஷோ ஆகிருக்கும். ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதாரில் நேம் எப்படி இருக்கோ அதை வந்து போட்டுட்டு மொபைல் நம்பரையும் போட்டுட்டு உங்கள் ஆதார் கார்டில் பர்த் ஆஃப் இயர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துங்க. இல்லைனா அதன் பிறகு அக்ரி டு வேலிட் மை ஆதார் டீட்டெயில்ஸை எல்லாருமே காமனாக வந்து கிளிக் பண்ணிவிட்டு லிங்க் ஆதார் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தின் 48 ஹவர்ஸில் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஒரு வேளை இந்த ஆப்ஷன் போட்டு லிங்க் ஆதார் கொடுத்தேன் ஆனால் எனக்கு நேம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக மேட்ச் ஆகலன்னு வருது அப்படின்னா இப்போதைக்கு இதை வந்து உங்களால் லிங்க் பண்ண முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி நான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆதார் கார்டை வச்சு பேன் கார்டை கரெக்ஷன் வந்து போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து லிங்க் ஆகிடும். அப்படி இல்லை நீங்கள் ஆதாரை வந்து வச்சு நான் வந்து பேன் கரெக்ஷன் பண்ணிவிட்டேன் எனக்கு பேன் கார்டும் கரெக்ஷன் ஆகி வந்துருச்சுன்னா மறுபடியும் இந்த பேஜுக்கு லிங்க் ஆதார் வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு OTP வந்து கரெக்டாக நேம் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு OTP கரெக்டாக வந்து உங்களுக்கு சப்மிட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் உங்கள் ஆதாரம் பேன் யூஎஸ்எல் லிங்க் வந்து பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ப்ரொசீஜர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. கண்டிப்பாக லிங்க் பண்ணாதவங்க கம்பல்சரி 1000 பே பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. இல்லைனா அதன் பிறகு உங்களுக்கு அமௌண்ட்டை வந்து ஃபைன் பண்ணுறது வந்து 10,000 இல்லை வேறு ஏதாச்சும் டிமேட் அக்கௌண்ட் எதுவுமே யூஸ் பண்ண முடியாமல் போகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ வந்து 1000 rupees பே பண்ணும்போது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதற்கு மேலே உங்களுக்கு அமௌண்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த அமௌண்ட்டை எக்ஸ்ட்ரா ஆக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ 1000ங்கிறது உங்களுக்கு 2000, 5000, 10,000 போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கம்மி அமௌண்ட் இருக்கும்போது தாராளமாக நீங்கள் வந்து இந்த பேனுமே ஆதாரையும் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.